மக்களே, கொன்றாங்கை மலையில் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்வயம்பலிங்கத்தின் ட்ரெக்கிங்கை காணலாம், பாருங்கள். இந்த கொன்றாங்கை மலை லிங்க வடிவில் அமைந்துள்ளது. 3500 அடிகள் உயரம். மேலே ஏறுவது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கூம்பு வடிவில் உள்ள மலையை ஒரு பெரிய சிவலிங்கமாக வழிபடப்படுகிறது. இங்கு இருக்கிற ஸ்வயம்பலிங்கத்தை பாண்டவர்கள் வந்து வழிபட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. மொத்தமாக ஏறி இறங்க 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும். மேலே போறதுக்கு 1.5 மணி நேரம் மற்றும் கீழே இறங்குவதற்கு 1 மணி நேரம். வழியில் இயற்கையை நாம் ரசித்து கொண்டே வரலாம். அடிவாரத்தில் ஸ்ரீ கெட்டிமல்லேஸ்வர் ஸ்ரீ பிரம்மாரம்பா கோயில் இருக்கிறது. இதுவும் ஒரு வழிபாட்டு இடமாகும். பாறையில் படி வெட்டி இருப்பதையும் கைப்பிடிக்கும் கம்பியை வைத்திருப்பதையும் நாம் காணலாம். இது ஒரு கடினமான பயணம் அல்ல. சவால் தேடுபவர்கள் மற்றும் ஃபிட்னஸ் சீக்கர்ஸ்க்கு இது ஒரு நல்ல இடமாகும். ஏறும் வழியில் கடைகள் இல்லை, அதனால் தண்ணீரை கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் வெயில் காலத்தில் செல்வதாக இருந்தால் உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேவைப்படும். காலையில் சீக்கிரமாக சென்றால் மேகக்கடல் மலை மேல் உருண்டு வருவதை பார்க்கலாம். இதற்காகவே இந்த இடம் மிகவும் பிரபலமாகும். இரவுக்கு பிறகு மற்றும் சாயங்காலத்திற்கு பிறகு ட்ரெக்கிங்க்கு அனுமதி இல்லை. பாதுகாப்பின் காரணமாக அதிகாரிகள் தடை போட்டு இருக்கிறார்கள். பகல் மட்டுமே ட்ரெக்கிங் செல்ல வேண்டும். காலணிகளையும் குச்சிகளையும் அனைத்து இடங்களிலும் போடுவதற்கு அனுமதி இல்லை. அதோ பாருங்கள், தூரத்தில் நிற்கும் நபரை ஜூம் பண்ணி பார்த்தால் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ட்ரெக்கிங் ஏறும்பொழுது மேலிருந்து தூரத்தில் பார்த்தால் நூற்றுக்கணக்கான காற்றாலைகள் மற்றும் பச்சை பசேல் என்று வயல்வெளிகளை காணலாம். இந்த மலைக்கு வருபவர் எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் 85 வயது பெரியவர், உள்ளூர் பக்தர். காசுக்காக இல்லை, மலைப்பாதையை சரி செய்கிறார். உடைந்த கம்பி, கயிறு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுகிறார். வரவர்களை சேஃபாக அனுப்புவதற்கு அவருடைய வேலை. வயசு ஆனாலும் விடவில்லை. பாறையில் ஏறி இறங்குகிறார். ஆபத்தான இடங்களில் கட்டுகிறார். எப்படி காலை வைக்கணும் என்று சொல்லி தருகிறார். அவரோட சேவைதான் கொன்றாங்கை மலையுடன் உண்மையான ஸ்பிரிட் ஆகும். இந்த மலை கொஞ்சம் செங்குத்தானதுதான், அதனால் நாம் தப்பாக அடி வைக்காமல் பார்த்து செல்ல வேண்டும். மேலே போனவுடன் சுற்றி பார்த்தால் ஏறி வந்த கஷ்டம் அனைத்தும் மறைந்துவிடும். கதையின்படி இங்கு மலை குகையில் தான் வனவாசம் இருந்தபோது பாண்டவர்கள் தவம் செய்தார்கள். அர்ஜுனன் தான் இங்கு தெய்வீக சக்தியை பெற்றார். உச்சியில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் பள்ளத்தாக்கு சுத்தி இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஊர் எல்லாம் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். சின்ன சின்ன வீடு, வளைந்து போகிற ரோடு, வயல்வெளிகள் எல்லாம் ட்ரோன் வியூ மாதிரி இருக்கும்.
இங்கு பாண்டவர்கள் தவம் பண்ணின குகைகளும் இருக்கு. இங்கு தியானம் பண்ணினா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள். பழையகால சித்தர்கள் தவசீர்களும் தியானம் பண்ண இடமாக இந்த இடம் நம்பப்படுகிறது. மலை மேல் இருக்கும் கோயில் 8 மணி முதல் 11 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிறு மற்றும் 1 மணி வரை திறந்திருக்கும். இந்த மலை உச்சி கோயில் ரொம்ப ஃபேமஸ். காரணம் பாறையில் கொடைந்த கட்டிடக்கலை ஆகும். இங்கு பழைய கால்கள் தூண்கள் இருக்கிறது. அது நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது. சில இடத்தில் ஏற இரும்பு கம்பிகளும் கனமான சங்கிலி கட்டி வைத்திருக்கிறாங்க. அதை தான் நான் பிடித்து இழுத்து ஏறினேன். இந்த கொன்றாங்கி மலை நேராக எதிரில் பழனி முருகன் கோயில் இருக்கிறது. ஐதீகம்படி இங்கு இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி தன்னுடைய மகன் முருகனை பழனி மலையில் பார்க்கிற மாதிரி இருக்கிறது. மேலே ஏறும் மலை பயணத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் கீழே இறங்கும் மலை பயணத்தை தொடரலாம். நாங்கள் மூவரும் வெவ்வேறு உயரத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரே புகைப்படத்தில் இருக்கிறோம். சுவாரஸ்யமாக இல்லையா?
அடுத்த ட்ரெக்கில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.